நூன் அல்லது மிகச் சிறிய நிறுவனங்களின் ஒரு பண்பு என்ன? எம்எஸ்எம்இ வகைப்பாட்டின்படி முதலீடு மற்றும் வருவாய் அடிப்படையில் நூன் நிறுவனங்கள்தான் மிகக் குறைந்த வரம்பைக் கொண்ட மிகச்சிறிய அலகுகள் ஆகும். இவை பொதுவாக குறைந்த மூலதனத்துடன் உள்ளூர் அளவில் செயல்படுகின்றன. வரிகளை வசூலிப்பதற்கான செலவில் என்ன சேர்க்கப்பட்டுள்ளது? வரி வசூலிப்பதற்கான செலவு என்பது அரசாங்கம் வரியை திரட்டச் செய்யும் செலவு மற்றும் வரி செலுத்துவோர் வரி செலுத்த எடுக்கும் முயற்சி ஆகிய இரண்டையும் உள்ளடக்கியது. இதனை வசூல் சிக்கனம் கேனான் ஆஃப் எக்கானமி என்ற கோட்பாட்டின் கீழ் பொருளியல் வல்லுநர்கள் விளக்குகின்றனர். ஜிடிபி அடிப்படையில் ஒரு கப் தேநீரின் மதிப்பை தீர்மானிக்க என்ன சேர்க்கப்படுகிறது? ஜிடிபி கணக்கீட்டில் மதிப்பு கூட்டப்பட்ட முறை வேல்யூ ஆடட் மெத்தட் பயன்படுத்தப்படும்போது ஒவ்வொரு நிலையிலும் சேர்க்கப்படும் கூடுதல் மதிப்பு கணக்கில் கொள்ளப்படுகிறது. 2. இது ஒரு பொருளின் உற்பத்தியில் இரட்டை கணக்கீட்டை டபுள் கவுண்டிங் தவிர்க்க உதவுகிறது. நீடித்த மற்றும் நீடிக்காத நுகர்வோர் பொருட்கள் மின்னணு மற்றும் மின்சார பொருட்களை எந்த துறை உற்பத்தி செய்கிறது? நுகர்வோர் பயன்பாட்டிற்கான மின்னணு மற்றும் மின்சார பொருட்களை உற்பத்தி செய்வதில் தனியார் துறையே பெரும்பங்கு வகிக்கிறது. அரசு மூலோபாய துறைகளில் கவனம் செலுத்தும்போது இத்தகைய இலகுரக தொழில்கள் தனியார் வசம் விடப்பட்டுள்ளன. ஒரு நாட்டின் மக்கள் தொகை அமைப்பு தொடர்பாக அதன் முன்னேற்றத்தின் வேகத்தை தீர்மானிப்பது எது? ஒரு நாட்டின் மக்கள் தொகையில் உழைக்கும் வயதினரை விடச் சார்ந்திருப்போர், குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் பொருளாதார வளர்ச்சி வேகம் குறையும். உழைக்கும் மக்கள் தொகை அதிகமாக இருக்கும்போது மக்கள் தொகை ஈவுத்தொகை மூலம் நாடு வேகமாக முன்னேறுகிறது. பொதுத்துறை நிறுவனங்களை வளர்ப்பதன் முதன்மை நோக்கம் என்னவாக இருந்தது? சுதந்திரத்திற்குப் பிறகு இந்தியாவின் தொழில் வளர்ச்சியை விரைவுபடுத்த நேருவின் தலைமையிலான அரசு பொதுத்துறைக்கு முன்னுரிமை அளித்தது. 1956ஆம் ஆண்டு தொழில் கொள்கை தீர்மானம் கனரக தொழில்களை பொதுத்துறையின் கீழ் கொண்டு வருவதை நோக்கமாகக் கொண்டிருந்தது. பண்டைய பணம் என்றால் என்ன? பண்டைய பணம் என்பது பண்டமாற்று முறைக்குப் பிறகு உருவான தானியங்கள், கால்நடைகள் மற்றும் ஓடுகள் போன்ற ஆரம்பகால பரிமாற்ற ஊடகங்களை குறிக்கிறது. இது காலப்போக்கில் உலோக நாணயங்களாக பரிணாமம் அடைந்தது. பாதுகாப்பு தொடர்பான அரசாங்கத்தின் பொறுப்புகளில் ஒன்று என்ன? ஒரு நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பது அரசாங்கத்தின் மிக முக்கியமான கடமையாகும். இதற்காக இராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படை பராமரிக்கப்படுகிறது. இது வெளிநாட்டு ஆக்கிரமிப்புகளிலிருந்து நாட்டை பாதுகாக்கிறது. விவரிக்கப்பட்ட தொழில்மயமாக்கல் செயல்முறைக்கு எந்த வகையான தொழிலாளர் சக்தி சிறப்பியல்பு ஆகும்? தொழில்மயமாக்கல் செயல்பாட்டில் தொழிலாளர்கள் பல்வேறு பணிகளைச் செய்யக்கூடிய பல்திறன் கொண்டவர்களாக இருப்பது உற்பத்தி திறனை அதிகரிக்கிறது. இது மாறிவரும் சந்தை தேவைகளுக்கு ஏற்ப நிறுவனங்கள் தங்களை விரைவாக மாற்றிக்கொள்ள உதவுகிறது. சந்தையைச் சார்ந்திருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ள சேவைகள் யாவை? வங்கி, போக்குவரத்து மற்றும் வர்த்தகம் ஆகியவை சந்தையின் செயல்பாடுகளுக்கு அடிப்படையான மூன்றாம் நிலைத் துறையைச் சேர்ந்தவை. இவை பொருட்கள் மற்றும் சேவைகளின் பரிமாற்றத்தை எளிதாக்குவதன் மூலம் சந்தையைச் சார்ந்து இயங்குகின்றன. எந்த உண்மை உங்களை வியக்க வைத்தது? கீழே கமெண்ட் செய்யுங்கள். தினமும் புதிய தகவல்களுக்கு சந்தா செலுத்துங்கள்.